ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கூட ஆசீர்வதிப்பார். எதை குறித்துமே கவலைப்படாதீங்க. ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு. ஒவ்வொரு நாளுமே இந்த வார்த்தையின் மூலியமா நம்மளை வழி நடத்துறாரு, நம்ம தேவைகளை சந்திக்கிறாரு, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறாரு. நமக்கு இருக்க பலவீனங்களை எடுத்து போட்டு நம்மை செழிப்பான நன்மையான காரியத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்க்க வைக்கிறாருங்க. இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலியமா நம்மளை ஆண்டவர் தைரியப்படுத்த போறாரு. சங்கீதம் 27வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 27 அதனுடைய 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க காத்திருக்கணும்ட்டு. வெயிட் பண்ணுங்க. கொஞ்ச நாள் தான்ப்பா, கொஞ்ச நாள், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண மாட்டீங்களா? நீங்க எதிர்பார்க்குறீங்க பாத்தீங்களா? நீங்க காத்து கொண்டிருக்கீங்க பாத்தீங்களா? இந்த காரியம் லைஃப்ல நடந்துராதா? இந்த லைஃப்ல இந்த காரியம் நடந்து நான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியாதா? நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்காக 5 வருஷம் படிக்கிறேங்க, 6 வருஷம் படிக்கிறேங்க. எக்ஸாம்ஸ்ல, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல நான் பாஸ் ஆக முடியாதா? இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆக முடியாதா? என்னுடைய படிப்புல முன்னேறி எனக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கிறாதா என்று காத்து கொண்டிருக்க தேவ பிள்ளைய, வெயிட் பண்ணு. கொஞ்ச நாள் தான், உன் சூழ்நிலை மாறப்போகுது. நீ எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆக போற. சீக்கிரத்துல உனக்கு ஒரு அற்புதமான காரியம் உங்க லைஃப்ல நடக்க போகுது. உங்க குடும்பம் எவ்வளவு பேர் முன்னாடி வெட்கப்பட்ட சூழ்நிலை இருக்கு பாத்தியா? அது எல்லா நிலைமையை மாறப்போகுது. உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தராருங்க. உங்க குடும்ப சூழ்நிலை மாறப்போகுது, உங்க பிரச்சனை மாறப்போகுது, நீங்க முன்னேற போறீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. உங்களுக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? காத்திருக்கணுமாமா. காத்திருக்கிறது அப்படின்னா நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பஸ்ஸுக்கு போறேன், அதாவது நான் காலேஜ் போகணும். நான் காலேஜ் போனோம் அப்படின்றதுக்காக 8 மணிக்கு அந்த பஸ் வரும். 8 மணிக்கு பஸ் வரும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்? கரெக்டா 8 மணிக்கே நான் போயிடுவேன் நான் கேட்டீங்கன்னா கிடையாது. நான் 7:30க்கே போய் நான் வெயிட் பண்ணுவேன் அந்த பஸ்ஸுக்கு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அந்த பஸ் 8:10க்கு வரலாம், 7:55க்கு வரலாம், 7:40க்கு வரலாம். நான் கரெக்டா 8:30க்கு வரும்னு தெரியுது. அந்த பஸ் வரப்போறது உண்மை. ஆனா அது எந்த டைம்ல வரும்னு எனக்கு தெரியாது. அதனால நான் முன்கூட்டி என்ன பண்றேன்? அந்த பஸ்ஸுக்காக போய் வெயிட் பண்றேன். அது போல நம்ம வாழ்க்கையில கூட ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் என்னுடைய படிப்புல, என்னுடைய வேலையில, என்னுடைய தொழில, என்னுடைய திருமணத்தின் காரியத்துல, என்னோட கர்ப்பத்தின் கனி காரியத்துல, எனக்கு எப்படியாவது எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளணும். ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்கணும், என் கடன் பிரச்சனையை ஏசப்பா மாத்தணும்னு சொல்லிக்கொண்டு உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனைகளை நீங்க அந்த பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளன்றதுக்காக, உங்க பலவீனங்கள், உங்க வியாதியில இருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளன்றதுக்காக இன்னைக்கு நீங்க காத்திருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய காத்திருப்புக்கு பலன் இருக்கு, உன்னுடைய காத்திருப்புக்கு பயன் இருக்கு. உன் காத்திருப்பு வெட்கப்பட்டு போகாது. நீ என்ன காரியத்துக்காக காத்திருக்கிறியோ மகனே மகளே, அதை நிச்சயமா பெற்றுக்கொள்வ. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திரு. நம்ம யாருக்கு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நான் உனக்கு ஆறுதல் படுத்துறேன், நான் உன்னை பாத்துக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்க மகனே மகளேன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம திடமனதா இரு, தைரியமா இரு. உனக்கு நடக்கிற அந்த பிரச்சனை, உனக்கு நடக்கிற இந்த போராட்டம், உன் சொந்தக்காரங்கள்லாம் நீ முன்னேற மாட்ட, நீ எழும மாட்டேன்னு சொல்லி உனக்கு கஷ்டப்படுத்துறாங்க. நீ மலடி, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுத்துறாங்க. உனக்கு கல்யாணமே ஆகல, உனக்கு மேரேஜ் ஆகாதுன்னு சொல்லி உனக்கு கஷ்டப்படுத்துறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் உனக்கு வருது பாத்தியா? அதனால நீ ரொம்ப சோர்ந்து போயிடுற, மனம் உடைஞ்சு போயிடுற. நீ கவலைப்படாத, நீ திடமனதா இருக்கணும். நீங்கள் திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறது. நெகேமியால நம்ம வாசிக்கிறோம், திடமனதா இருங்கப்பான்னு சொல்றாரு. அலங்கத்தை கட்டும் போது ஆண்டவர் நெகேமியாவோடு கூட இருந்து, நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன், நீ அலங்கத்தை கட்ட போகிற. அதே போல நம்ம வாழ்க்கையில கூட நம்ம குடும்பத்தை நம்ம கட்ட போறோம், நம்ம எழும்ப போறோம்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராருங்க. நம்ம திடமனதோடு கூட தைரியமா இருங்க. கர்த்தர் சீக்கிரத்துல நம்ம குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செய்ய போறாராமா. எப்படிங்க செய்வாரு? தாமதித்தாலும் அதற்கு காத்திருந்தன்னு வசனம் சொல்லுது. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்போ தாமதித்தாலும் நான் எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு நடக்கும்ன்றதுதான் உண்மை. ஆண்டவர் எனக்காக செய்வாருன்ட்டு. ஆபிரகாமுக்கு குழந்தை தரப்போறேன்னு சொன்னாரு. ஆபிரகாம் வெயிட் பண்ணாரு, பெற்றுக்கொண்டாரு. ஈசாக்குக்கு மேரேஜ்க்காக ஈசாக்கு வெயிட் பண்ணாரு. ஈசாக்குக்கு மேரேஜ் கொடுத்தாரு. ரெகோபோத்துக்காக வெயிட் பண்ணாரு, ரெகோபோத் கொடுத்தாரு. யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக வெயிட் பண்ணாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. யோசேப்பு ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்காக வெயிட் பண்ணாரு, அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட சில தரிசனங்களை, சில வாக்கு தத்தங்களை, சில ஆசீர்வாதமான காரியங்களை மகனே மகளே உன் வாழ்க்கையில நான் செய்வேன் சொல்லிட்டேன் பாத்தியா?
அதற்காக நீ காத்திரு. நீ எப்படி காத்திருக்கணும்? ஜபத்திலையும், வேத வாசிப்பிலையும், பரிசுத்தத்திலையும் நீ எனக்காக உண்மையா நீ என்னுடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளையா இருக்கும்போது, அன்னைக்கு அண்ணாளுடைய ஜபத்தை கேட்ட பாத்தியா, இன்னைக்கு உன் வாழ்க்கையில கூட உன்னுடைய ஜபத்தை நான் கேட்டு உனக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தராருங்க. நிச்சயமா நடக்குங்க. சோர்ந்து போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில உங்களை சுத்தி இருக்க மனிதர்கள் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஆனா ஏசப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவாரு. இன்னைக்கு அந்த காரியம் நடக்கன்று அந்த தைரியத்தோட, அந்த மன தைரியத்தோட நீங்க கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களோட கொண்டு இருந்து உங்களை பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா செய்ய போறாரு. நம்ம விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பிரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல கூட நாங்க உங்க சமூகத்துல காத்திருக்கிறோம். எங்க வாழ்க்கையில நாங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும் விசுவாசத்தோட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னைக்கும் திருமணத்துக்காக, கர்ப்பத்தின் கனிக்காக, வேலைக்காக, படிப்புக்காக, தொழிலுக்காக, ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலைக்காக, கடன் பிரச்சனை, ஒரு விடுதலைக்காக, அற்புத சுகத்திற்காக, பலவீனத்திற்காக காத்திருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்திரு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.